அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏர்டெல் டிஜிட்டல் டிவியோட தமிழ் ஃபேமிலி கிட்ஸு ஸ்போர்ட்டு பேக்கோட டீட்டெயில் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மாத சந்தா ரூ. 288 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அதுவே 6 மாதத்துக்கு எடுக்கும்போது ரூ. 1398 மட்டும் இதுக்கு நீங்கள் பண்ணால் போதும். இந்த பேக்கேஜில் சன் குரூப்பில் வரக்கூடிய அனைத்து சேனல்கள் மற்றும் ஸ்டார் விஜயில் வரக்கூடிய விஜய் குரூப் சேனல்கள், ஜெயா குரூப்பில் வரக்கூடிய ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸ், ஜெயா ப்ளஸ், ஜெயா மூவிஸ் மற்றும் ராஜ் குரூப்பில் வரக்கூடிய 5 சேனல்கள்: ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜி தமிழ், ஜி திரை, கலர்ஸ் தமிழ், நியூஸ் 18 தமிழ்நாடு, பாலிமர், பாலிமர் நியூஸ், மெகா டிவி, மெகா 24, மெகா மியூசிக், கலைஞர் குரூப்பில் வரக்கூடிய 5 சேனல்கள்: தந்தி டிவி, நியூஸ் தமிழ், நியூஸ் 7 தமிழ், புதிய தலைமுறை, புது யுகம். கிட்ஸு சேனலில் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கு, போகோ, நிக் ஜூனியர், சோனிக், நிக்லோடியன், ஹங்கம்மா, சூப்பர் ஹங்கம்மா, டிஸ்னி ஜூனியர். அடுத்து சாய் டிவி, ஜோதி டிவி, ஏஞ்சல் டிவி, ஆசீர்வாத் இதெல்லாம் ஃப்ரீ சேனல்ஸ். ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18:1, சோனி ஸ்போர்ட்ஸு 10:4. ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐயில் ஒரு மாதம் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவே 6 மாதம் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் ஐடியில் மைனஸில் ரூ. 1 இல்லை ரூ. 5 மைனஸில் இருந்தால் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகாது. உங்களுக்கு அருகில் உள்ள ரீட்டைலர், எலக்ட்ரானிக் கடை, செல்ஃபோன் ரீசார்ஜ் கடை, அங்கே போய்ட்டு எனக்கு 6 மந்த்து பேக்கு தமிழ் ஃபேமிலி கிட்ஸு ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் பேக் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கடைக்காரங்க இந்த ரீசார்ஜை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் இந்த ரீசார்ஜை பண்ண வேண்டாம். ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். 6 மாதங்கிறப்ப உங்களுக்கு அருகில் உள்ள ரீட்டைலர்கிட்ட தான் இந்த ரீசார்ஜை நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.